வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் கிறிஸ்பியான நெத்திலி மீன் வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த நெத்திலி மீன் வறுவல் வந்து ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க மொறு மொறுன்னு வந்துடுது. இது எப்படின்னு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பச்சை நெத்திலி வாங்கின்னு வந்துட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நெத்திலியாக வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும். அது எப்படி க்ளீன் பண்ணணும்னு பாருங்கள். அது தலையை வந்து புட்டு போட்டு, அது வந்து எல்லோரும் இது எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். சில குழந்தைகளை கல்யாணம் ஆன புது குழந்தைங்களுக்கெல்லாம் அதுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ண தெரியாது. இது வந்து பணம் கொடுத்து க்ளீன் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். பெரிய பெரிய மீன்னா பரவாயில்ல, அதை கட் பண்ணிடலாம். அது வந்து பைசா கொடுத்து கூட கட் பண்ணலாம். இந்தமாதிரி நெத்திலி மீனெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்டிலே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இதோடைய டெய்லை கட் பண்ணுறேன். வீடியோக்காக தான் நான் வந்து ஸ்லோவாக பண்ணுறேன். இது ஈஸியாக கடன்னு நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் மீனெல்லாம் இதை பாருங்க ஆஞ்சி நான் வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளி மாதிரி நீட்டாக இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளையாக. இதில் வந்து ஒரு சில சமயம் அந்த வால் கிட்டக்க அந்த செதில்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி க்ளீன் பண்ணுறோம் அதையும் நான் சொல்கிறேன். இன்னொரு மீனை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு மீன் எடுக்கிறேன், அதோடைய தலையை இப்படி கிள்ளி போட்டுறேன். இது ஈஸியாக இப்படி கிள்ளி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதோடைய டெய்லை நான் கட் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் செதில் இருந்ததுன்னா இந்த மாதிரி விரலில் அப்படி எடுத்துட்டா அது ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா நெத்திலி மீனையும் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி மீனுக்கு நடுவில் அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள்ளெலாம் ஒன்றும் பண்ணாது. நம்ம மெல்லும் போது நல்லா ஈஸியாக அந்த சீவ் பண்ண வரும். அப்படி வேண்டாம் அப்படின்றவங்க அந்த முள்ளை கூட எடுத்துடலாம், நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த நெத்திலி மீனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், தனி மிளகாய் தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள். நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது அரிசி மாவு, லெமன், அரை லெமன் பிழியறேன். அதாவது 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பெசரி விட்டுடணும். விட்டுட்டு தண்ணி வந்து நான் ரொம்ப விடலை, சும்மா 4-5 ட்ராப் தான் நான் விடுறேன். பெசரி விட்டுட்டு இதை வந்து ஒரு அரை ஹவர் அப்படியே மூடி வைங்க. 1/2 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் தோசை தவா இருக்குது பாருங்கள், இல்லைன்னா கடாய், உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இதெல்லாம் வைங்க. அடுப்பை வந்து மீடியம்லேயே வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு வைங்கன்னா கருகி போயிடும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. மீடியமில் வச்சு நல்லா ஸ்லோவாக நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பரான மொறு நெத்திலி நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கருவேப்பிலை, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை அப்படி தூவிக்குங்க. அதோடைய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்குங்க. நான் கொத்தமல்லி தழை தான் நான் போட்டிருக்கேன். இது நல்லா மொறுன்னு வரணும். மொறுன்னு வந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெத்திலி மீன் தித்திப்பு பண்ணலாம், அந்த நெத்திலி மீன் குருமா பண்ணலாம். Thank you.